Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 6 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.04% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா பவர் கிரிட், ஓஎன்ஜிசி, ஐடிசி, சிப்லா அண்ட் யூபிஎல். அண்ட் டாப் யூசர்ஸ் யாரெல்லாம்னா கோல் இந்தியா, டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ, ஏச்சர் மோட்டார்ஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 31 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.08% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா கோட்டாக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 32 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.05% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா ஸ்டீல் பிஎஸ்எலோட டீலிஸ்டிங் பத்தி அனௌன்ஸ் பண்ணது டாடா ஸ்டீல் லிமிடெட்ங்கிற கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நெகட்டிவா தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே 3.25% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் டாடா ஸ்டீல் பிஎஸ்எலோட ஷேர்ஸுமே டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து 15 ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்கேஸ் 15 கீழே 14, 13ங்கிற மாதிரி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் பிஹெச்ங்கிற கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் மூலமா இவங்களுக்கு இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டான திருப்பதியில ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாஷிங் மெஷினை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.09% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அஷியானா ஹவுசிங் லிமிடெட்ங்கிற கம்பெனி ஜெய்ப்பூர்ல ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஒரு புது டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெவென்யூ ஷேரிங் பேசிஸ்ல அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. அதாவது இந்த டெவலப்மெண்ட்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ரெவென்யூ ஷேரிங் நடக்கும். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.39% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கெசோரம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனில நவம்பர் 20th நடக்க போற போர்ட் மீட்டிங்ல ஃபண்ட் ரைசிங் அண்ட் அதை அப்ரூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலடைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே 0.63% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கு ப்ளோர்ஸ்டர் பிரசன்ஸ் மூலமா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா ரீஜியன்ல கிட்டத்தட்ட $100 மில்லியன் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போதான் ரீசெண்டா இவி செக்மெண்ட்காக டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்து அசோக் லேலாண்ட் சைட்ல இருந்து இவிக்காக ஒரு புது சப்சிடரி ஒன்று பிளான் பண்றதாவும் அதுக்காக ஃபண்ட் ரைசிங்காக இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கதாவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பவர்மெட் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கு ஹாவி இந்தியா அண்ட் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதோட டோட்டல் ஒர்த் வந்து 725 crore. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலடைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே 0.6% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஓரியன் ப்ரோ சொல்யூஷன் லிமிடெட்ங்கிற கம்பெனி மலேசியன் பேங்கோட மூரெக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அப்கிரேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலடைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே 4.3% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் 100% ரிமோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஈசி பிளானர் இப்பதான் டிராவிட் ஆன்லைனுங்கிற கம்பெனியை அக்யூர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரப்போற நவம்பர் 18th நடக்க போற போர்ட் மீட்டிங்ல செகண்ட் அக்விசிஷன் பத்தி கன்சிடர் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.04% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமா கிட்டத்தட்ட 1309 crore சென்னை மெட்ரோக்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது. இந்த ஜாயின்ட் வெஞ்சர்ல 51% ஷேர் வந்து இந்த ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தான் கிட்டத்தட்ட 668 crore இவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.03% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ரிசர்ஜன் பவர் வெஞ்சர்ங்கிற கம்பெனில கடன் வாங்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து நார்த்தன் இந்தியன் டிரான்ஸ்மிஷன் பவர் லைனுங்கிற ப்ராஜெக்ட்காக வாங்குறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக லெண்டரை தேடிட்டு இருக்கும் போது இந்த பிடிசி இந்தியா பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனியை இவங்க லெண்டரா சூஸ் பண்ணிருக்காங்களாம். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.77% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பட் ரொம்பவே வாலடைலா இருந்தது. இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26% வந்து டாடா பவர் கையில தான் இருக்கு. அண்ட் மிச்சம் உள்ள 71% வந்து ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் பவர் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் அண்ட் குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஹோல்டிங் இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்டையும் இருக்கு. ஜி மீடியா கார்பரேஷன் லிமிடெட்ங்கிற கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து வாரண்ட் இஷ்யூ மூலமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி தான் வாரண்ட் இஷ்யூவும். பட் இதோட பீரியடுங்கிறது 1 year, மோர் தென் 1 year இருக்கும். இந்த வாரண்டோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 12.20 rupees பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ பேசிஸ்ல ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஷியன் சேட்டலைட் ப்ராட்காஸ்ட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற என்டிடியை. ஸோ இந்த வாரண்ட் இஷ்யூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலடைலா இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே 4.9% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது.
இவங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்க ப்ரைஸுங்கிறது இப்போ இருக்கிற ப்ரைஸை விட கொஞ்சம், அதாவது 0.4 ருபீஸ் தான் கம்மி. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி டாடா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 395 கோடிக்கு டாடா ஸ்மார்ட் ஃபுட்ஸுங்கிற கம்பெனியை அக்யூர் பண்ணுறாங்க. 100% அக்யூசிஷன் இது. ஸோ இதனால இன்னைக்கு 0.55% பாசிட்டிவாக அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த டாடா ஸ்மார்ட் ஃபுட்ஸுங்கிற கம்பெனி என்டையர் இந்தியாவில் ரெடி டு ஈட் மார்க்கெட்டில் செகண்ட் பிளேயராக இருக்காங்க. இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இப்போ கடன் வாங்குற டைமுங்கிறனால ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வர டைம் அப்படின்னு சொல்லி குளோபல் புரோக்கரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பான CLSA லிமிடெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த NSEயோட IPO வந்து செபி கிளியரன்ஸ்க்காக போயிருக்கதாகவும் அண்ட் இது வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்பவே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருந்திருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு PM நரேந்திர மோடி அண்ட் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் கிரிப்டோவை பேன் பண்ணலாமா ஆர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க மீட்டிங் நடத்தினாங்க. ஃபைனலாக மீட்டிங்கோட அவுட்கம் வந்து cannot stop crypto but must be regulated அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிரிப்டோவை பேன் பண்ண முடியாது, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் மெக்கானிசம் வேணும் அண்ட் யார் விற்கிறா அண்ட் யார் வாங்குறா இந்த பில்லிங் டிரான்சாக்ஷன் வேணும்னு சொல்லி அண்ட் நெக்ஸ்ட் மீட்டிங் இந்த பில்லிங் டிரான்சாக்ஷனோட மெக்கானிசமோட தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக கிரிப்டோவோட பேனுங்கிறது இந்தியாவுக்கு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோவிட் ரீசன்ஸ்னால இந்தியாவுக்கு உள்ள வருவதற்கும் வெளியே போகிறதுக்கும் குவாரண்டைன் மூலமாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ 99 கண்ட்ரீஸ்க்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ஸோ வர்றவங்களை இமீடியட்டாக அந்தந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க வித்தவுட் குவாரண்டைன். ஸோ இதனால டிராவல் ஸ்டாக்ஸ், ஹோட்டல் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். சிக்காச்சி IPO இன்னைக்கு பம்பர் லிஸ்டிங் கெயின் கொடுத்தது. கிட்டத்தட்ட 267%. நம்ம ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான லிஸ்டிங் கெயின் இதுவரை 181% கொடுத்த பாராஸ் டிஃபென்ஸ் IPO தான் இப்போ அந்த ரெக்கார்டை சிக்காச்சி IPO பிரேக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 570 ருபீஸில் ஓப்பன் ஆகி 598 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்னைக்கு IPOவில் அலாட்மெண்ட் கிடைச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நானும் மல்டிபிள் லாட்ஸ்லேருந்து இந்த IPO அப்ளை பண்ணியிருந்தேன், பட் ஒரு லாட் கூட எனக்கு கிடைக்கல. SJS என்டர்பிரைஸுங்கிற IPO வந்து இன்னைக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ நம்ம IPO வீடியோலையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க இந்த IPOவை கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரியே நெகட்டிவ் லிஸ்டிங் கெயினில் லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் 542 ருபீஸ்லையும் க்ளோசிங் டே ப்ரைஸ் 510 ருபீஸ்லையும் இருந்தது. BP ஃபின்டெக் அதாவது பாலிசி பசார் IPOவும் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ இதோட லிஸ்டிங் கெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 22.6% லிஸ்டிங் கெயின் கொடுத்தது. லிஸ்டிங் டேயோட ஓப்பனிங் வந்து 1150 ருபீஸ்லையும் லிஸ்டிங்கோட க்ளோசிங் வந்து 1202 ருபீஸ்லையும் க்ளோஸ் ஆயிருந்தது. டார்சன்ஸ் ப்ராடக்டோட IPO வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருந்தது. இதோட ரீட்டைல் கேட்டகரிங்கிறது ஆல்ரெடி 2.12 டைம் ஃபர்ஸ்ட் டேலேயே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஸோ NIS வந்து 0.17 டைம்ஸும் QIBஸ்க்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கல. எம்ப்ளாயிஸ் வந்து 0.41 டைம்ஸும் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தோன்னா ஜொமேட்டோ, BP ஃபின்டெக், தான்லா பிளாட்ஃபார்ம் அண்ட் மெட்ரோபோலிஸ் அண்ட் CDSL இது எல்லாமே இன்னைக்கு புல்லிஷ் பிரேக் அவுட்ல இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பியரிஸ் பிரேக் அவுட்ல வந்து கிரானுலர்ஸ் இந்தியா, IOL கெமிக்கல்ஸ், SJS என்டர்பிரைசஸ் இன்னைக்கு நெகட்டிவ் லிஸ்டிங் கெயினில் கொடுத்ததுனால இதுவும் பியரிஸ் பிரேக் அவுட்ல இருக்கு. அண்ட் கெம்கான் பஷர் அண்ட் ஃபெடரல் மோகல் இன்னைக்கு FII 424 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் DII 1524 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு FII அண்ட் DII எல்லாருமே பை பண்ணிட்டு இருந்தாலும் சில ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனாலையும் அண்ட் CLSA வந்து நம்ம மார்க்கெட்டை டவுன்கிரேட் பண்ணதுனாலையும் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.